ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான வெஜ் ரைஸ் செய்யலாம். வெஜ்ஜு புலாவ். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அரிசி சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், மசாலா ஐட்டம்ஸு எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு தக்காளியோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 3 தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரலுக்கு வதக்கலாம். இப்போ பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். உப்பு, இதுக்கிடையில் நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டுருக்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதும் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். நான் 4 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்கணும். இது கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போட்டு நல்லா வதங்கினதும் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி கொதித்த பிறகு ஊற வச்சு கழுவி வச்சுக்கிற அரிசியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த குக்கர் மூடி போட்டோன்னே வேகமாக காற்று வரும். அந்த காற்று வர நேரத்தில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டுனா சாதம் ரெடி. லெமன் வந்துட்டு பாதி லெமன் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த டைம் மூடி போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சாதம் ரெடி. இந்த மாதிரி மேலே காற்று வரும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான்.